கோலிவுட்டில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருந்தவர் ரம்பா. ரஜினி, கமல், அஜித், விஜய் உள்ளிட்டோருக்கு ஜோடியாக நடித்திருக்கும் அவர் இப்போது சினிமாவிலிருந்து ஒதுங்கியுள்ளார். இதற்கிடையே சில வருடங்களுக்கு முன்பு அவருக்கு ஒரு விபத்து நடந்தது. இந்நிலையில் அவரது லேட்டஸ்ட் வீடியோ ஒன்று பார்ப்போரை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. நடிகை ரம்பா 90களில் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர். அவர் நடித்த உழவன், உள்ளத்தை அளித்தா, சுந்தர புருஷன், காதலா காதலா, அருணாச்சலம் என பல படங்கள் ஹிட் அடித்தன. இதற்கு காரணமாக குறுகிய காலத்திலேயே அவர் டாப் நடிகைகளில் ஒருவராக மாறினார். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் என மற்ற மொழிகளிலும் ரவுண்டு கட்டி நடித்தார் என்பது நினைவுகூரத்தக்கது. டிராகன் படத்தின் ஒரு பாடலில் வந்த ஷாட்டிலிருந்து கயாடு லோகரைத்தான் ஜென்சி கிட்ஸ் தொடையழகி என்று வர்ணிக்கிறார்கள். ஆனால் ஓஜி தொடையழகி என்றால் அவர் ரம்பாதான். பல பாடல்களில் அந்த அழகை வைத்த இயக்குனர்கள் காலம் தள்ளிய கதையெல்லாம் ஒன்று உண்டு. இப்போதும் கோலிவுட்டில் தொடையழகி என்றால் முதலில் நினைவுக்கு வருபவர் ரம்பாதான் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக ஹீரோயினாக நடித்த அவர் ஒரு கட்டத்தில் பாடலில் மட்டும் நடனம் ஆடத் தொடங்கினார். அதிலும் வாய்ப்புகள் வெற்றி போனதை அடுத்து கடந்த 2010ஆம் ஆண்டு இந்திரகுமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 2 மகள்களும் ஒரு மகனும் இருக்கிறார்கள். குடும்பத்தோடு வெளிநாட்டில் அவர்கள் செட்டில் ஆகி விட்டனர். அங்கேயே இருந்து கணவரின் பிசினஸுக்கு ஒரு துணையாக இருந்தார். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் சில வருடங்களுக்கு முன்பு வெளிநாட்டில் தன்னுடைய குழந்தைகளுடன் சென்றபோது விபத்தையும் சந்தித்தார் ரம்பா. நல்வாய்ப்பாக யாருடைய உயிருக்கும் எதுவும் ஆகவில்லை. அதே சமயம் காரில் இருந்த அவர்கள் காயமடைந்து விட்டார்கள். எப்படியோ அந்த விபத்திலிருந்து உடல்நலம் தேறி மீண்டும் சில பேட்டிகளிலும் ஷோக்களிலும் ரம்பாவை பார்க்க முடிந்தது. இந்நிலையில் நடிகர் ரம்பாவின் புதிய வீடியோ ஒன்று காண்போரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஒரு சினிமா தொடர்பான நிகழ்வுக்கு நடக்க முடியாமல் தளர்ந்து போய் நடந்து வருகிறார். அது மட்டுமின்றி முகமெல்லாம் பொலிவிழந்து, கண்களில் கருவளையம் விழுந்து பார்ப்பதற்கே பரிதாபமாக காட்சியளிக்கிறார். இதை பார்த்த ரசிகர்கள் ரம்பா இப்படி மாறியதற்கு அந்த விபத்துதான் காரணமாக இருக்கும் என்று அடித்து சொல்லி வருகிறார்கள். இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.